பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு போயஸ் கார்டன் நிலத்தின் முன்பு திரண்டிருந்த ரசிகர்களுக்கு நடிகர் ரஜினிகாந்த் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன். பொங்கல் வாழ்த்தாக ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கு என்ன குறிப்பிட்டிருந்தார்? இது குறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. தமிழர் திருநாள் தை திருநாள் முதல் நாள் பொங்கல் திருநாளை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்கள் இந்த பண்டிகையை வெகு உற்சாகத்துடன் கொண்டாடி வருகின்றனர். இந்த நிலையில தமிழ்நாட்டுல பல்வேறு முக்கிய பிரமுகர்கள் அவர்களது ரசிகர்களை, கட்சி தொண்டர்களை பொங்கல் நாளையொட்டி வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். அந்த விதத்துல திரைப்பட நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் போயஸ் கார்டன் இல்லத்துல அவரது வீட்டிற்கு வெளியே நின்று கொண்டிருந்த ரசிகர்களை சந்தித்து அவரது பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தார். பாரம்பரிய உடையான வேட்டி சட்டை அணிந்து வீட்டிலிருந்து வெளியே காத்து கொண்டிருந்த ரசிகர்களை பார்த்து கையசைத்தும் அவர்களது வாழ்த்துக்களை பெற்றவாறு வணக்கங்களை வைத்தும் இந்த வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார். ஒவ்வொருவருக்கும் இனி நல்வாழ்த்துக்கள் என்று அவர் தெரிவித்திருந்ததை நம் நேரலில பார்த்து கொண்டிருக்கிறோம். பொங்கல் திருநாளையொட்டி அவரது இல்லம் வெளியே வாழை மரமும் தோரணமும் போட்டு தோரணங்கள் போட்டு அலங்காரம் செய்யப்பட்டிருக்கிறது. பொங்கல் திருநாள் கொண்டாட்டங்கள் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில அவரது வீட்டில பொங்கல் திருநாளை கொண்டாடி விட்டு அவர் வீட்டுக்கு வெளியே அவரது வாழ்த்துக்களை பெறுவதற்காக காத்திருந்த ரசிகர்களை பார்த்து கையசைத்து வணக்கத்தை தெரிவித்து அவரது பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தார். தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அனைவரும் ஆரோக்கியத்துடன் மன நிம்மதியுடன் நெகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று இந்த பொன்னாளில் நான் இறைவனை வேண்டுகிறேன். வாழ்க்கையில ஒழுக்கம், சிந்தனையில நேர்மை இருந்தாலே வாழ்க்கை நிம்மதியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். நன்றி, வணக்கம்.